இன்னும் அவ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கல, அதுக்குள்ள எல்லாரையும் சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்காளா? ரைட்டு ரைட்டு, எல்லாரும் அவ பின்னாடி இப்படியே சுத்துங்க. எனக்கு இது செட் ஆகாது, நான் போறேன். வடிவேலு, மா நான் எங்கேயோ போறேன். எங்க போறடா? விடுமா. டேய் வடிவேலு, வடிவேலு என் பேச்ச கேளுடா. டேய் டேய் விடுமான்னு சொல்றேன்ல. ஏக்கா நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த மல்லித்தலை மாத்திரம் இல்லைன்ட்டான். ஏக்கா ஏக்கா கண்ணை கசக்குற? இந்த சின்னவன் தாண்டா அமுதாவை கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்ன பாவத்துக்கு பெரிய பஞ்சாயத்தையே இழுத்துட்டான்டா தம்பி. அவனை பத்தி உனக்கு தெரியாதாக்கா? நீ ஏன் அவனை நம்பி அந்த பிள்ளை அனுப்பிச்சு விட்ட? எல்லாம் ஏன் தப்பு தாண்டா. எனக்கு என்னமோ மனசு கிடந்து அடிச்சுக்குதுடா. செந்திலும் மனசு நொந்து போயிட்டான்டா. வடிவேலும் வெளியில போயிட்டான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல தம்பி. டேய் ஒருட்டு அவங்க வீட்டுல போய் பேசிட்டு வந்துடலாம். கட்டாயம் போகணுமாத்தா? பாடா போலாம். இல்ல போலாம், ஆனா இப்ப போறது சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வீட்டுல இப்ப பொதிப்பாத்தானே இருப்பாங்க. ஒரு நாள் ஆற போடுவான், நாளைக்கு போய் பேசுவான். என்ன சொல்ற? நீ சொல்றதும் சரிதான். ஆனா நானா அவனெல்லாம் வேண்டாம். நாளைக்கு வேலையா நாம அங்க போறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்ணத்தோட. நம்ம வேற இப்படி போன்ல அழுதுட்டோம். பாவம் அவங்க மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். ச்சே, நான் ஒரு மக்கு. எதை எப்போ பேசணும்னு தெரியாம பேசிட்டேன். ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? சொல்லுங்க. ஹலோ. இல்ல ஓகேவா? ம். அது அப்ப ஏதோ தெரியாம அழுதுட்டேன். நீங்க எதுவும் அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அது அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்ல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அடேங்கப்பா, அப்போ அம்புட்டு அழுத அமுதாவா இது? எங்க இருந்து வந்துச்சு இம்புட்டு தைரியம்? பேசிட்டு இருக்கியா? போன்ல யாரு? கேக்குறல்ல யாரு? குடு. ஹலோ தம்பி, நான் நாகு பேசுறேன். சொல்லுங்கக்கா. ஏன் தம்பி, இவதான் படிக்காதவ, அறிவில்ல. உங்களுக்குமா ஒண்ணும் தெரியாது? பரிசம் போட்டுட்டா நேரம் காலம் எல்லாமே இப்படிதான் போன்ல பேசிட்டு இருப்பீங்களா? இன்னும் கல்யாணம் ஒண்ணும் முடியல. 2 பேருக்கும் அது ஞாபகம் இருக்கு. மேடை வரைக்கும் கல்யாணம் போய் நின்ன கதையெல்லாம் இருக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன? நீங்க ஆம்பளை போயிடுவீங்க. பாதிக்கப்பட போறது எங்க வீட்டு பொண்ணு. புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. குடி. அம்மா வாமா. என்னம்மா வாங்கத்த வாங்க வா. என்ன நாகு, கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா போகுது போலயே. மூத்த சிலையெல்லாம் வாங்கியாச்சு போல. அம்மா நான் தான் சொல்றேன்ல, இந்த அமுதா மணமேடைக்கு போனா கூட
நீ பதட்டப்பட தேவையில்லை. இந்த கல்யாணம் நடக்காது. அதுக்கு தானே இந்த நாகு இருக்கேன். என்ன இந்த பிரச்சனையில தேவையில்லாம உமாதான் மாட்டிக்கிட்டா. ஆனா இந்த பழனி எதுக்கு இவளை கட்டிக்க ஒத்துக்கிட்டான்னு எனக்கு புரியவே இல்ல. அதெல்லாம் அவன் விவரமா தான் இருக்கான். உனக்கு ஒரு திட்டம் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. வேற வேற பாதையில போனாலும் பழனிக்கும் உனக்கும் நோக்கம் ஒண்ணுதான். அமுதாவுக்கும் அந்த வாத்தியார் பயலுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அம்பிடுத்தேன். அதானே பார்த்தேன். எலி ஏண்டா டவுசரோட ஓடுதுன்னு. ஆமா, அவன் என்ன திட்டம் வச்சிருக்கான்? நான் அந்த பழனிய சந்திக்கணுமே. அதுக்கு என்ன, ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன், சந்திச்சிருவோம். நாகு, இப்பதான் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு நம்பிக்கையே வருது. அண்ணே, அது வணக்கம். வணக்கம். வாங்க. போக்க. என்னங்க அங்க பாருங்க. இவங்க எதுக்கு இப்ப வந்திருக்காங்க? இவங்க மகன் வந்து கத்திட்டு போனதெல்லாம் பத்தலையா? என்னங்க பேசாம இங்கே நில்லுங்க. அதான் மாமா பேசுறாங்கல்ல, என்ன நடக்குதுன்னு பாப்போம். உட்காருங்க. பரவாயில்லண்ணே. செமந்தி, அது ஒன்றும் இல்லை. விஷயம் கேள்விப்பட்டோம், ரொம்ப சங்கடமா போச்சு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சின்னவனை அனுப்பிச்சிருக்க கூடாதான், தப்பு தான். அவன் எங்க போனாலும் இப்படித்தான், ஏதாவது ஏழ்றையை கூட்டு வந்துடுறான். இல்லைங்க, இப்போதைக்கு பேசுற மனநிலையில நாங்க இல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அண்ணே. வீடு வரைக்கும் வந்த புள்ளைய வெறுங்கையோட எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு மனசு கேட்காம தான் ஒரு வாய் காப்பி குடிச்சிட்டு போலான்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். ஆனா அப்போ தப்பு எங்க மேலதானே சொல்ல வரீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா. தப்பு பூரா என் மேலதான். நான் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிப்பெல்லாம் என்னத்துக்கு? உங்க குடும்பத்துக்கிட்ட இன்னைக்கு நேத்தா சங்கடப்படுறோம். எப்போ நீங்க வந்து அமுதாவை பார்த்துட்டு போனீங்களோ அப்போ இருந்தே பிரச்சனை தான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. என் சின்ன பையன் பண்ண பிரச்சனை. அவனுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே அவன் இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காம நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி எதுவும் நடக்காது, நம்புங்கண்ணே. இப்ப வராம பாத்துப்பீங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நாளைக்கு அந்த பையன் இருக்கிற வீட்டுல தானே அமுதா வந்து வாழணும். அப்ப என்ன நடக்கும்? அப்ப என்ன பண்ணுவீங்க?
அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ வரைக்கும் உங்க குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டதுல பெருசா உடன்பாடே இல்லை. ஏதோ அமுதா ஆசைப்பட்டுட்டா, அம்புட்டுதான். ஆனா இனிமே இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் அப்புறம் வேற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கும். இனிமே நம்ம குடும்பத்துக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு அதுக்கு நான் பொறுப்பு. நாங்க வரோன்னு. ஒரு நிமிஷம், உங்க மகன் கிட்ட சொல்லி வைங்க. இந்த நடு சாமத்துல போன் பண்றது, அப்புறம் கோவிலுக்கு வர சொல்லி பாக்குறது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். சரிதா. பிள்ளையாரப்பா, உன்கிட்ட தனியா சொல்றதுக்குன்னு எதுவும் இல்லை. என்ன நடக்குதுன்னு எல்லாம் உனக்கே தெரியும். நான் இம்புட்டு நாளா எம்புட்டு சந்தோஷமா இருந்தேன்னு உனக்கு தெரியும். இப்போ என்னெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீதான் எனக்கு பக்க பலமா இருந்து இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க உதவி பண்ணணும். என்ன உடனே வர சொன்ன? சும்மாதான். சும்மாவா? ஸ்கூல்ல அம்புட்டு வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, நீ என்ன சும்மாங்கிற? சரி கிளம்புங்க. அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டுலாம் இங்க வர வேணாம். என்னாச்சு அமுதா? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. அமுதா, இப்ப ஏன் நீ கண் கலங்குற? என்னாச்சு? அவங்க பேச வேணான்னு சொன்னா நீங்க பேச மாட்டியாளா? நாளைக்கு அமுதா வேணா கட்டி கொடுக்க மாட்டோம்னு சொன்னா வேணான்னு போயிருவியாலோ? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏற்கனவே நிறைய பிரச்சனை. கல்யாணம் வரைக்கும் அமைதியா இருக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுக்கு அமுதா? ஏங்க நம்ம கல்யாணத்துல மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் நினைச்சா ராத்திரியெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அமுதா, நீ வீணா போட்டு குழப்பிக்கிறன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது. நான் இருக்கேன், அம்மா இருக்காக. அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவோமா? சொல்லு. மத்த பொண்ணுங்களுக்கு எப்படின்னு தெரியாதுங்க. எனக்கு என் கல்யாண விஷயத்துல எல்லாம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்தது. நீங்க, அத்தை, உங்க குடும்பம் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க ஒரு வாத்தியார். இந்த விஷயத்துல நான் ஆசைப்பட்டது அமையணும்னுதான் இம்புட்டு வருஷமா எனக்கு எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும் போல இருக்கு. அப்படி நினைச்சு நான் சந்தோஷம் எல்லாம் பட்டிருக்கேன். ஆனா நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா என்னால நிம்மதியாவே இருக்க முடியலங்க. இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொன்னதையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை கட்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேங்க, நான் செத்து போயிருவேன். அமுதா, என்ன இது?
என்னாச்சு இப்போ? எதுக்கு இப்ப இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் நீ பேசுற? நீ தேவையில்லாம எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்கேன். இதெல்லாம் உன்னை விட்டுற முடியாது. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அமுதா. இதுக்கு மேல உன்னை விட்டு நானும் என்னை விட்டு நீயும் எப்படி இருக்க முடியும்? நீயே சொல்லு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அமுதா. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் நான் வேணா ஸ்கூல் முடிஞ்சதும் டெய்லி உன்னை இங்க வந்து மீட் பண்ணிட்டு போட்டுமா? நெசமாவா? சத்தியமா. அமுதா, அமுதா, சொல்லுங்க. இது வரைக்கும் இதை நான் யார்கிட்டயும் சொன்னதில்லை. முதல் தடவையா உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். என்னது? நான் சொல்லிடுவேன். இப்போ சொல்றியலா இல்ல நான் போட்டேன்? ஐ லவ் யூ அமுதா. ஏ அமுதா, நீயும் சொல்லிட்டு போயேன். சொல்லுவாங்க. போங்க வாத்தியாரே, போய் பேப்பர் திருத்துற வேலையை பாருங்க. இவனா? இதோ வந்துட்டேங்க. ஏய் நில்றா. சை. டேய், என்னடா இம்புட்டு கோவமா வர? என்னடா உங்க வீட்டாளுங்க ஏதாவது சண்டை கிண்ட போட்டாங்களா என்ன? சித்தப்பா, இனிமே அவங்கள என் வீட்டாளுங்கன்னு சொல்லாதீங்க சித்தப்பா. இதான் என் குடும்பம், இதான் என் வீடு. புரியலையே. சித்தி, நான் இனிமே இங்கதான் தங்க போறேன் சித்தி. என்னடா பேசிட்டு இருக்க? வீடுனா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு இங்கேயே வந்து தங்கிருவியா? ஏய் சும்மா இருடி. டேய் வடிவேலு, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ஏண்டா, உன்னைய மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடப்பானாடா அவங்களுக்கு? உன்னைய மதிக்க தெரியாம இப்படி எல்லாம் சண்டை போடுறாங்க பாரு. டேய் மனுஷங்களாடா அவங்க. நீ விடு வடிவேலு. உன் கோபம் போற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க. என்ன இப்போ இதுவும் உன் வீடு தானே? ஏங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் முறைப்பாடு இருக்கு. இவங்க ஆத்தா ஊரெல்லாம் ரெண்டு குடும்பத்துக்கும் முறைப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை எப்படிங்க நம்ம தங்க வைக்க முடியும்? இங்க பாரு வடிவேலு, நீ எங்க மேல பிரியமா இருக்க, நாங்களும் உன் மேல பிரியமா தான் இருக்கோம். நீ எங்க வீட்டுக்கு வரப்போக இருக்க, அதெல்லாம் சரிதான். நீ இங்க ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கப்பா. ஏய் முறைப்பாடு என்னடி முறைப்பாடு? என் மகன் மெஸ்ல போய் சாப்பிடட்டும், நான் காசு தரேன். நமக்கு காசு குறைஞ்சா போகுது. ஏய் வடிவேலு, நீ இங்கேயே தங்கிக்க, ஆகுறத பாத்துக்கலாம். சரிங்க சித்தப்பா. சித்தி, அண்ணன் எங்க ஆளே காணோம் வந்ததுல இருந்து? பின்னாடிதான் இருக்கான், போய் பாரு. சரிங்க சித்தி. நீ கவனிச்சியா அமுதா அக்கா? ஏய் ஒரு நிமிஷம் இருடி அக்கா. நதியா அக்கா, எப்படி இருக்கீங்க அக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மறுபடியும் அவ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்லக்கா, அதெல்லாம் இல்லக்கா. நல்லா படிக்கிறியா? நான் நல்லா படிக்கிறேன்க்கா. ஆமா, இங்க என்ன பள்ளிக்கூடம் போலியா? அதுவாக்கா, பள்ளத்தூர் ஸ்கூல்ல கேம்ப் போட்டிருக்காங்க.
அதான் அங்க போறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. சாயந்தரம் வந்துருவேன்க்கா. எங்கன்னு சொன்ன? பள்ளத்தூர்லயா? ஆமாக்கா. நதியா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அட, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா, பண்ணிடலாம். சமத்து. அன்னைக்கு உன்னை அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து ஒருத்தர் சண்டை போட்டு காப்பாத்தினாருல்ல? ஆமா, செந்தில் அண்ணன். அவங்க வந்து அடிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த ரவுடிங்க என்ன பார்த்தாலே 10 அடி தூரமா போறாங்க. அவங்களேதான். அவங்களுக்கு என்னக்கா? எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னக்கா சொல்றீங்க? உண்மையாவா? என்னால நம்பவே முடியல. கேட்கவே அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. அதுக்குதான் நதியா, இது உன்கிட்ட கேட்கலாமான்னு தெரியல. என்னக்கா தயக்கம்? கேளுங்கக்கா. நான் என்ன செய்யணும்? இந்தா, இது என் போன், பத்திரமா வச்சுக்கோ. இப்போ நீ போற பள்ளத்தூர் பள்ளிக்கூடத்துல தான் அவங்க வாத்தியாரா வேலை பாக்குறாங்க. ஓ, அப்படியா? சரிக்கா, இந்த போன் எடுத்துட்டு போய் நான் என்ன செய்யறது? அது அவங்க அங்க எப்படி பாடம் நடத்துறாங்க, பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு எல்லாத்தையுமே எனக்கு போட்டோ வீடியோலாம் பிடிச்சு தரியா? ஏன்னா அவங்க பள்ளிக்கூடத்துல எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க ரொம்ப ஆசைடா. அக்கா, இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா? நான் பாத்துக்கிறேன்க்கா. உங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த நதியாவோட பொறுப்பு. ரொம்ப நன்றி நதியா. சரிக்கா, நேரமாச்சு, நான் வரேன். சரிடா.